வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரில் மிக உயரமான ரயில் பாலத்தை திறந்து வைத்து நாட்டுக்காக அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நீதியரசர் ஜனார்த்தன மறைவு நீதித்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். உலகம் முழுவதும் நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் உட்பட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த அரசியல் கட்சித் தலைவர்கள். நீட் மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்வதாக சென்னை ஐகோர்ட்டுக்கு உத்தரவு. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்ரா ரயில் நிலையத்தில் இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் இணைக்கும் உலகின் உயரமான சனாப் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக ஜம்மு காஷ்மீருக்கு சென்ற பிரதமர் மோடி ரயில்வே கட்டுமானங்கள் உள்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை இன்று தொடங்கி வைக்க உள்ளார். விழாவில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் உமர் அப்துல்லா, ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகல்காம் தாக்குதலை அடுத்து பிரதமரின் இந்த பயணம் அமைந்துள்ளதால் ராணுவ படையினர் மற்றும் காவல்துறை, உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நீதியரசர் ஜனார்த்தன மறைவு நீதித்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோருக்கான தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான அறிக்கையினையும் தயாரித்தளித்தவர் ஆவார். நீதியரசர் ஜனார்த்தனம் மறைவு நீதித்துறைக்கு மட்டுமின்றி சமூக நீதி, கருத்தியல் தளத்தில் இயங்கும் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நீதித்துறை சார்ந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் உள்பட அனைவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்யும் எண்ணத்தை மேலோங்க செய்யும் நன்னாளாகவும், ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி அனைவருக்கும் ஒன்று கூடி விருந்தளித்து மகிழ்ச்சியில் தலைக்கும் திருநாளாக கொண்டாடப்படுவதே பக்ரீத் திருநாள் என்றும் கூறியுள்ளார். இஸ்லாமிய பெருமக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த திருநாளில் எல்லோரிடமும் இறை உணர்வும், தியாக சிந்தனையும், சகோதரத்துவமும் மலரட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த திருநாளை ஒட்டி இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்றும் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் இந்த திருநாள் ஏழை எளியோரிடம் ஈரமான இதயத்தையும், எதிரிகளிடையே கூட ஒரு இனிய புரிதலையும் உண்டாக்கட்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இறை பக்தியையும் கடந்து இந்த திருநாளில் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இறை தூதர் இப்ராஹிமின் தியாக உள்ளத்தை பாராட்டும் விதமாக பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள பக்ரீத் வாழ்த்து குறிப்பில், பக்ரீத் திருநாள் சொல்லும் பாடத்தை புரிந்து கொண்டால் உலகில் எங்கும் வெறுப்பும் மோதலும் நிலவாது என தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்வதாக சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பிற்காக நீட் நுழைவுத் தேர்வு 2025 இந்தியா முழுவதும் பல்வேறு மையங்களில் கடந்த 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. சென்னையை அடுத்த ஆவடி மையத்தில் 464 மாணவர்களுக்கு தேர்வு எழுத நுழைவு சீட்டு வழங்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் கனமழை காரணமாக 3 மணியிலிருந்து 4:15 மணி வரை மின்தடை ஏற்பட்டது. இதனால் அந்த மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இதையடுத்து தங்களுக்கு மறுதேர்வு தேவை என ஆவடி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 16 மாணவர்கள் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சென்னை ஐகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தபோது மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் மறுதேர்வு நடத்த முடியாது என மத்திய அரசு தெரிவித்தது. இதையடுத்து வரும் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை ஐகோர்ட் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சென்னை ஐகோர்ட்டுக்கு தீர்ப்பு வழங்கியது. அதில் நீட் மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்வதாக ஐகோர்ட் தெரிவித்துள்ளது. 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்தினால் தீவிர தாக்கம் ஏற்படும் எனவும்,
மாணவர்களின் வழக்கு தகுதியானதாக இல்லை என்றும் கூறி வழக்கை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி கோப்பையை வென்றதை அடுத்து கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அக்கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் இச்சம்பவத்திற்கு பலர் கண்டனமும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 11 பேர் பலியானது தொடர்பாக பெங்களூரு அணி மீது கர்நாடக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் போலீஸ் கமிஷனர் உள்பட 5 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். RCB அணி நிர்வாகி நிகில் சோசாலே, TNA நிறுவனத்தை சேர்ந்த சுனில், கிருண் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள கிராமங்களில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். கண்ணமத்தான், புலிகரம்பலூர், தச்சூர், லக்கூர், வெங்கனூர், ஏந்தல் ஆகிய கிராமங்களில் உள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு திட்டப் பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் வெங்கனூர், ஏந்தல் ஆகிய கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கு 1,09,20,100 ரூபாய் மதிப்பில் பயிர்க்கடன் வழங்கினார். இதேபோல் 88 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுய உதவிக் குழுவிற்கு கடன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 22 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டும் ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தவிக தலைவர் விஜய் மாணவர்களுக்காக நடத்திய பாராட்டு விழாவை வேல்முருகன் கொச்சைப்படுத்தி பேசியதற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தில் ராணி அகல்யாபாய் ஹோல்கரின் 300வது பிறந்த நாளை ஒட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஊழல் அதிகரித்து வருவதால் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என கூறினார். தவிக தலைவர் விஜய் மாணவர்களுக்காக நடத்திய பாராட்டு விழாவை வேல்முருகன் கொச்சைப்படுத்தி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். பெங்களூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தை குறிப்பிட்டு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் மாநிலங்களில் என்ன நடந்தாலும் திமுக கண்டு கொள்ளாது என குற்றம் சாட்டினார். திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையுண்டு, இன்னும் அது சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக வேங்கை வயலுங்க, நலமாக தண்ணீர் குடிப்பது இல்லாமல் மலமாக தண்ணீர் குடிக்க போகிறார்கள், குடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல. இப்ப இதையெல்லாம் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் தாமதப்படுத்தப்பட்ட நீதி தானே. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் டாஸ்மாக திறந்து கொண்டே இருக்கிறீங்க, ஒரு பக்கம் மருத்துவமனைகளை திறந்து கொண்டே இருக்கிறீர்கள். மதுவிலக்கிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று உயர் நீதிமன்றம் உங்களை கண்டிக்கிறது. முருகன் மாநாட்டில் மதத்தை வைத்து இந்துத்துவ சக்திகள் அரசியல் செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஈரோட்டில் வரும் ஜூன் 22ஆம் தேதி பொதுக்குழு நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து கன்னட மொழி விவகாரத்தில் கமல் பேசியது தொடர்பான கேள்விக்கு கமல் இந்த கருத்தை பேசியதில் எந்த தவறும் இல்லை என கூறினார். அதனைத் தொடர்ந்து முருகன் மாநாட்டில் மதத்தை வைத்து அரசியல் நடத்த இந்துத்துவ சக்திகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் ஏராளமான தவறுகள் நடந்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கற்பனை கலந்து பேசி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். யார் சொன்ன உயர் நீதிமன்றம் சொன்ன உச்ச நீதிமன்றம் சொன்ன உலக ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டது தமிழ்தான் மூத்த மொழி, முதல் மொழி என்பதாகும். அதுதான் செந்தமிழ் மொழி. முருகன் மாநாடு நடத்த இந்து அமைப்புகள் திட்டமிட்டிருக்கிறாங்க. பாஜகவும் இதை முன்னெடுத்து பண்றாங்க. யூபியில எப்படி ராமரை பிரதிநிதிப்படுத்துறாங்களோ அதே போல தமிழ்நாட்டில் முருகனை பிரதிநிதிப்படுத்தி சில கட்சிகளை இயங்கிட்டு எப்படி பாக்குறீங்க? மதத்தை வைத்து அரசியல் நடத்திவிடலாம் என்று இந்துத்துவ சக்திகள் பல வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கின்றன. மற்ற மொழிகளை அழித்து விட்டாலும் பரவாயில்லை என்று. ஆனால் செந்தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் உணர்ச்சி 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து பீரிட்டு எழுந்ததோ, மொழி புரட்சி நடந்ததோ, அதுபோல இன்றைக்கு கேரளத்திலே இந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், அதே கர்நாடகத்திலே நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்றும், அதை போல மராட்டியத்தில் நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியும்
வங்காளத்திலும் அந்த குரல், பஞ்சாபிலும் அந்த குரல், முன்பு தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்த அந்த குரல் இன்று பல மாநிலங்களிலே, இந்தி அல்லாத மொழி பேசுகிற மாநிலங்களிலே ஏற்பட்டிருப்பது நல்ல திருப்பமாகும். அந்த உணர்வு வளர்வதற்கு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அரணாக நிற்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திசை நோக்கி மேலும் கருத்துக்களை பரப்புகின்ற வேலையிலே நாங்கள் ஈடுபடுவோம். பாலக்கோடு அருகே நடந்த சாலை விபத்தில் மலையாள நடிகர் ஷைன் டாம் ஷாக்கோவின் தந்தை உயிரிழந்துள்ளார். மலையாள நடிகர் ஷைன் டாம் ஷாங்கோ தன்னுடைய குடும்பத்தோடு காரில் பெங்களூரு நோக்கி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பாறையூர் அருகில் சென்று கொண்டிருந்த போது அவரது கார் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த அவரது தந்தை சிபி சாக்கோ சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த ஷைன் டாம் ஷாங்கோ, அவருடைய தாயார் மரியா கார்மல் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷைன் டாம் ஷாக்கோ தமிழில் குட் பேட் அக்லி, ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ் போன்ற படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டையில் 16 வயது சிறுமிக்கு சமூக வலைதளம் மூலம் பாலியல் சீண்டல் கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையை சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு கலீப் நகரை சேர்ந்த முகமது பைசல் என்ற இளைஞர் சமூக வலைதளங்கள் மூலம் பாலியல் தொந்தரவு மற்றும் பாலியல் சீண்டல்கள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் முகமது பைசலை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாழப்பாடி அருகே இருசக்கர வாகனம் மீது பிக்கப் வாகனம் மோதிய விபத்தில் தபால் நிலைய பெண் ஊழியர் ஒருவர் பலியானார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வைத்திய கவுடன் புதூர் பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவருக்கு ஸ்வேதா, வைஷ்ணவி மற்றும் ஒரு மகன் உள்ள நிலையில் ஸ்வேதா ஆத்தூர் அருகில் உள்ள நரசிங்கபுரம் அஞ்சல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். இவருக்கு துணையாக அவரது தங்கைகளும் சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு ஸ்வேதாவும் அவருடைய தங்கையும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பழனியாபுரி பிரிவு சாலை பகுதியில் எதிர்பாராத நிலையில் பிக்கப் வாகனம் சென்று மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஸ்வேதா தலை நசுங்கி பலியானார். அவரது தங்கை படுகாயமடைந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே சதுப்பேரி ஏரிக்கரையோரம் ஆக்கிரமிப்புகளை இடிக்கப் போவதாக அறிவித்ததால் முதியவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் அருகில் சதுப்பேரி ஏரிக்கரையின் அருகே அப்பகுதி மக்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சதுப்பேரி ஏரியை சுற்றுலா தலமாக மாற்ற உரிய நடவடிக்கைகள் தற்போது துவங்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களையும் வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மின்சாரத்துறை ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டிப்பதற்காக வீடு வீடாக வந்து கணக்கெடுப்பை நடத்தினர். இதில் அங்கு வசித்து வந்த மணி என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் வசித்து வந்தார். இந்நிலையில் மன உளைச்சல் ஏற்பட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வால்பாறையில் டீ தூள் ஏற்றி சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பன்னிமேடு எஸ்டேட் தேயிலை ஆலையிலிருந்து டீ தூள் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென லாரி செல்லும் வழியிலேயே பழுதாகி நின்றது. இந்நிலையில் பழுதை சரி செய்து சோதனைக்காக லாரியை இயக்கி சென்ற போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர் விக்னேஷ் மற்றும் மெக்கானிக் இருவரும் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இச்சம்பவம் அப்பகுதியிலேயே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திலிருந்து நெல்லை பாபநாசத்திற்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இடைக்காலை பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் முருகேஷ் என்பவர் பேருந்தை இயக்கிய போது ஆலங்குளத்திலிருந்து அம்பை செல்லும் சாலைகள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வயக்காட்டு பகுதிகள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 3 பயணிகள் பலத்த காயமடைந்தனர். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அதில் ஜெயலட்சுமி என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார்.
தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பன்ருட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு லாரி ஒன்று தீப்பிடித்து எரிந்த விபத்தில் வாகனத்தில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகியது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பனிக்கான்குப்பம் பகுதி வழியே வந்து கொண்டிருந்த லாரியில் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனால் சாலையில் ஓரத்தில் லாரியை நிறுத்தி தீயை அணைக்க ஓட்டுநர் முயன்றுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சரக்கு லாரி மீது போடப்பட்டிருந்த பலீத்தீன் தார்பாய்கள் காரணமாக தீப்பற்றி எரிந்ததாக தெரிவித்தனர். இந்த விபத்தில் லாரியில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்தது. பின்னர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் லாரியில் இருந்த பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி வரும் ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகம் நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி திருக்கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருமங்கலம் கோட்டாட்சியர் ஷாலினி தலைமை வகித்தார். ஆலோசனைக் கூட்டத்தில் வைகாசி விசாகத்தை ஒட்டி பக்தர்களின் தேவைக்காக குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி மற்றும் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட வசதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. விழாவில் அசம்பாவிதத்தை தடுக்கும் விதமாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளனர். இதில் கோவில் இணை ஆணையர் சூரிய நாராயணன் மற்றும் கோவில் பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள தர்பாரன் ஈஸ்வர கோவில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள தர்பாரன் ஈஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி பிரமோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இக்கோவிலில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக செண்பக தியாகராஜர் யாதஸ்தானத்திலிருந்து உன்மத்த நடனமாடி ஆலய பிரகாரங்களை வலம் வந்து நள்ளிரவு திருத்தேருக்கு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து அதிகாலை சிறப்பு பூஜைகளுடன் விநாயகர், சுப்பிரமணியர், செண்பக தியாகராஜர் உள்ளிட்ட தேர்களை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். விழாவில் தர்மபுர ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், ஸ்ரீமத் சிவகுருநாத தம்புரான் சுவாமிகள், புதுச்சேரி மாநில அமைச்சர் சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்பை தகுதி நீக்கம் செய்து துணை அதிபர் ஜே.டி. வான்ஸை அதிபராக நியமிக்க வேண்டும் என்று டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் எலான் மஸ்க் கூறியுள்ளார். அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் அரசின் செலவை குறைக்கவும் திறனை மேம்படுத்தவும் சிறப்பு துறை ஒன்றை உருவாக்கினார். இதன் தலைவராக எலான் மஸ்கை நியமித்தார். இந்நிலையில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக எலான் மஸ்க் அப்பதவியிலிருந்து விலகினார். இதையடுத்து அமெரிக்காவின் செனட் அவையில் பிக் பியூட்டிஃபுல் என்கின்ற மசோதா சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. வரி சீர்திருத்தங்களை நீட்டிப்பது, வரி சலுகை அளிப்பது ஆகியவை இந்த மசோதாவின் முக்கிய அம்சமாக உள்ளது. இதனால் எலான் மஸ்க் கடுகோபமடைந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மஸ்க் ட்ரம்பின் இந்த மசோதா அருவருப்பானது என்று விமர்சனம் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நான் இல்லை என்றால் ட்ரம்பால் வெற்றி பெற்றிருக்க முடியாது எனவும் நன்றியுணர்வு அற்றவர் ட்ரம்ப் எனவும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்பை தகுதி நீக்கம் செய்து துணை அதிபர் ஜே.டி. வான்ஸை அதிபராக நியமிக்க வேண்டும் என்று டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் எலான் மஸ்க் கூறியுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை எப்போதும் எனக்கு பிடிக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன பொருள்களுக்கான வரியை 145% உயர்த்தினார். இதனால் சீனாவும் அமெரிக்க பொருள்களுக்கான வரியை 125% உயர்த்தியது. வரி உயர்வு காரணமாக இரு நாடுகளிடையே மோதல் ஏற்பட்டது. அமெரிக்கா, சீனா இடையேயான வேறுபாடுகளை களைவதற்கும் வரி தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் நியாயமாக தொடங்கவும் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் தொலைபேசியில் பேசியதாக கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை எப்போதும் எனக்கு பிடிக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் செய்வது மிகவும் சிரமமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்.
IPL தொடரில் ஷேபாக் சூப்பர் கில்லிஸ் திருப்பூர் தமிழர்ஸ் அணிகள் இன்று மோதுகிறது. 9வது TNPL கிரிக்கெட் தொடர் கோவை, நெல்லை, சேலம், திண்டுக்கல் ஆகிய 4 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் கட்ட லீக் ஆட்டங்கள் கோவையில் உள்ள NSR கல்லூரி மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் பங்கேற்றுள்ள 8 அணிகள் தங்களுக்குள் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் தலா 3 முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். இதில் கோவையில் இன்றிரவு நடக்கும் 2வது லீக் ஆட்டத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸ், ID ரீம், திருப்பூர் தமிழர்ஸ் அணிகள் மோதுகின்றன. நடப்பு சீசனை வெற்றியுடன் தொடங்க இரு அணிகளும் கடுமையாக போராடும் என்பதால் இந்த ஆட்டத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமிற்கு 9,130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 79,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 572 புள்ளிகள் அதிகரித்து 82,014 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 190 புள்ளிகள் அதிகரித்து 24,941 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரில் மிக உயரமான ரயில் பாலத்தை திறந்து வைத்து நாட்டுக்காக அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நீதியரசர் MS ஜனார்த்தன மறைவு நீதித்துறைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். உலகம் முழுவதும் நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் உட்பட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த அரசியல் கட்சி தலைவர்கள். நீட் மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்வதாக சென்னை ஐகோர்ட்டுக்கு உத்தரவு. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.